ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க நம்ம வீட்டில் ரொம்பவும் அட்டகாசம் பண்ணிட்டு வரேன். பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக விரட்டலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே பால் பேக்கெட்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவரை தூக்கி தான் வீசுவோங்க. இனிமேல் தூக்கி வீச வேண்டாங்க. இந்த பால் கவர் இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டு பக்கம் ஒரு எலி கூட வராதுங்க. பல்லி, கரப்பாம்பூச்சி எதுவுமே இருக்காதுங்க. வாங்க இந்த பால் கவரை வச்சு எப்படி ஈஸியாக எலியை விரட்டலாங்கிற டிப் பார்க்கலாங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு பால் கவர் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த பால் கவரை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களால் எந்த அளவுக்கு பொடி பொடியாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லாவே பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பால் கவரை நல்லா பொடி பொடியாக வெட்டிட்டு காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சன்னமாக கட் பண்ணிக்கணுங்க. எல்லா கவரையும் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லா கவரையும் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாங்க. 1 யூஸ் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட கடலை மாவு சேர்க்குறேங்க. இதுக்கு நீங்கள் கடலை மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு எது வேணால் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் கடலை மாவு சேர்க்குறேங்க. இது கூடயே இந்த மாதிரி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க, நிறைய சேர்த்த வேண்டாம். பாருங்கள், இந்தளவுக்கு சேர்த்துனிங்கன்னா போதுங்க. இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி பிசையக்கூடாதுங்க. முழுக்க முழுக்க ஆயிலில் தான் பிசையணுங்க. ஏன்னா இந்த ஆயில் வாசத்துக்கு எலி, பெருச்சாலியெல்லாம் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுங்க. பாருங்கள், இப்போ மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன். உங்களுக்கு ஆயில் பத்தலைன்னா மறுபடியும் கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ஆனால் தண்ணி கண்டிப்பாக ஊற்றக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை 2 உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் இந்த மாதிரி நடுவில் சின்னதாக இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பால் கவரை இதில் சேர்த்துக்கலாங்க.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கிட்டு இதை வந்து அப்படியே உருண்டை பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாவோட வாசத்துக்கே கண்டிப்பாக எலி வந்துடுங்க. இதை சாப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக எலி இறந்துருங்க. இப்போ இந்த மாவுலேயும் வந்து இதே மாதிரி பால் கவரை போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், உருண்டை பிடிச்சாச்சுங்க. இந்த உருண்டையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை சாப்பிடுச்சுன்னா எலி பெருச்சாளி எதாக இருந்தாலும் வந்து இறந்துருங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இது பல்லி கருப்பாம்பூச்சிக்கு உண்டான டிப்புங்க. அதுக்கு பாருங்கள், நம்ம பொடியை கட் பண்ணியிருக்கிற இந்த பால் கவரை நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது கூட வந்து 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பேராசிட்டமல் மாத்திரைங்க. இந்த மாத்திரையை வந்து ஒரு மாத்திரை போல் எடுத்துகிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பவுடரையும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. எப்பயுமே நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நல்லா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் சும்மா வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மூடிகள் எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வச்சு விட்டுறலாங்க. பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம அடுப்புக்கு கீழே எப்பயுமே வந்து நைட் படுக்க போகும்போது இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு படுத்துக்கலாங்க. கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டா பல்லினாலும் சரிங்க, கரப்பாம்பூச்சினாலும் சரி கண்டிப்பாக இறந்துருங்க. அதே மாதிரி மளிகை சாமான டப்பாக்கிட்டையும் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இங்கே வச்சாலும் வந்து கண்டிப்பாக பல்லி எதாச்சும் இருந்தால் சாப்பிட்டா கூட இறந்துருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வாஷ் பேசன் எப்பயுமே நைட் படுக்கும் போகும்போது க்ளீன் பண்ணிவிட்டு படுப்போங்க. அந்த வாஷ் பேசன்லேயும் இந்த மாதிரி வந்து நல்லா போட்டு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு படுத்திங்கன்னா இதுலேருந்து சின்ன சின்ன பூச்சிங்க, குட்டி குட்டி கருப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே உருண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க எலி பெருச்சாளிக்கு, அது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சு விட்ருங்க. எனக்கு இந்த இடத்துல எப்போயுமே எலி தொந்தரவு இருக்குது, அதனால் இங்கே வந்து வச்சு விட்ருங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிக்குங்க. பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.